ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால நமக்கு டைம் பாஸ் ஆகிறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான சிக்கன் பிரியாணி பண்ண போகிறேன். பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நான் இப்போ காட்ட போகிறேன். ஸோ வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். என்ன சார் நீ வந்துடு. பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய். பிரியாணி மசாலாவில் ஊற வச்ச 3 கிலோ சிக்கன் 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஸோ அரிசி வந்து 3 கிலோ, 3 கிலோ சிக்கனுக்கு 3 கிலோ ரைஸு. ஸோ வெங்காயம் 4 தக்காளி, 10 பச்சை மிளகாய், புதினா மல்லி அரை கட்டு, இஞ்சி பூண்டு விழுது வந்து அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துங்க. நான் வந்து 3 கிலோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஸோ அடுத்ததாக பிரியாணி மசாலா வந்து ரெடிமேடாக நான் எடுத்துருக்கேன். துபாயில் இருக்கிற பேச்சுலருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பிரியாணி செய்யலாம். முதல்ல வந்து சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து எண்ணெய் கொஞ்சம் சூடான உடனே பார்த்திங்கன்னா நெய் வந்து போடணும். நெய் வந்து தேவையான அளவு போட்டுக்கணும். ஸோ நெய் போடும்போது நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வைக்கணும். ஏன்னா ஹையில் வைக்கக்கூடாது. ஹையில் வச்சிங்கன்னா அது ரொம்ப கருகிடும் ஒரு மாதிரியாக. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமான ஒரு சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். எண்ணெய் சூடானோடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இது எல்லாத்தையும் அதில் போடணும். இந்த ஏலக்காய் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வெடிக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ஆனியன் போட போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா 3 கிலோ பிரியாணி, 3 கிலோ சிக்கன். ஆனியன் சேர்க்குறோம். முதல்ல வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் தாளிச்சிட்டு ஆனியன் தான் போடணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் செஞ்சால் தான் உங்களுக்கு அந்த நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஆனியன் போட்டுட்டு அதில் கொஞ்சம் வந்து சால்ட்டு போடணும். சால்ட்டு போட்டுட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நல்லா வதக்கணும். நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் பயங்கரமாக வதக்கணும். ஆயில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில். அதில் 1-2 டொமேட்டோ விழுந்துட்டு அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சால்ட்டு போடணும். இப்போ சால்ட்டு வந்து நீங்கள் எடுத்தோடனே நிறையா போடக்கூடாது. எடுத்தோடனே கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் தேவையான அளவு கொஞ்சமாக போட்டுக்கிட்டு லாஸ்ட்டாக வந்து நீங்கள் அதுக்கப்புறம் செக் பண்ணிக்கலாம் சால்ட்டு பத்தலைன்னா. ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் ஆகணும். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா 3 கிலோ ரைஸ்க்கு 3 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம். வெங்காயம் வந்து ஒரு 6 வெங்காயம் போட்டுக்கோங்க. தக்காளி ஒரு 3 தக்காளி போட்டுக்கோங்க. ஆனியன் வந்து நீங்கள் எவ்வளோ நாளும் சேர்க்கலாம். கொஞ்சம் அதிகமானாலும் சேர்த்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி ப்ரௌனிஷ் ஆனவுடனே நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது இஞ்சி பூண்டு விழுது போட்டு மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வைக்கணும். இல்லைனா டக்குன்னு அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு அது கொஞ்சம் வதங்கி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே டொமேட்டோ வந்து அதில் ஆட் பண்ணணும். நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது போட்டு அதில் மிக்ஸ் பண்ணி பார்த்தோன்னே தெரியும். ஒரு 2 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வர மாதிரி தெரியும். உங்களுக்கு நல்ல மணமாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் இந்த மாதிரி தக்காளி, பச்சை மிளகாய் இதை போட்டு மிக்ஸ் பண்ணணும். பச்சை மிளகாய் வந்து ஒரு 10 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். தக்காளி 3 போட்டிருக்கேன். ஆனியன் வந்து நான் ஒரு 8 போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் 6 வேணாலும் போட்டுக்கலாம், தப்பு இல்லை. இப்போ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த தக்காளி வந்து நல்லா குழையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடணும். அதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னா இந்த மாதிரி புதினா, மல்லி இலை இது ரெண்டையும் வந்து சேர்க்கணும். புதினா வந்து அரை கட்டு, மல்லி அரை கட்டு.
சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா கிளறி விடணும். உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா மணமாக இருக்கும். நல்லா பிரியாணியோட ஸ்மெல் நல்லா சூப்பராக அடிக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா தயிர் போடணும். தயிர் வந்து ஒரு 100 ml போடணும். இது வந்து பார்த்திங்கன்னா 50 ml. இதில் வந்து நான் 2 போட்டிருக்கேன். தயிர் வந்து ரொம்ப புளிப்பாக இல்லாமல் பார்த்துக்குங்க. ஏன்னா மேபி நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்க தயிர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும். ஸோ கடையில் ரெடிமேடாக இந்த மாதிரி தயிர் வாங்கினீங்கன்னா அது புளிக்காது. இந்த மாதிரி 2 டப்பா நான் போட்டிருக்கேன். ஒரு டப்பா வந்து 50 ml, 100 ml சேர்த்துருக்கேன். தயிர் ரொம்ப அதிகமாக சேர்த்திங்கன்னா புளிப்பு அதிகமாகிடும். புளிக்காத தயிர் யூஸ் பண்ணுங்கள், அதான் நல்லது. அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து பிரியாணி மசாலா போடணும். ஸோ பிரியாணி மசாலா எந்த மசாலா வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். வீட்டில் செஞ்ச மசாலா வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆச்சி மசாலா யூஸ் பண்ணலாம். சக்தி மசாலா யூஸ் பண்ணலாம். நான் வந்து இப்போ சக்தி மசாலா தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மசாலா போட்டிங்கன்னா நீங்கள் வேறு எந்த மசாலாவும் சேர்க்கணுன்னு அவசியமே இல்லை. ஒரு அட்டகாசமான பிரியாணி ரெடி ஆகும். இந்த மாதிரி நல்லா அந்த மசாலாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஸோ இந்த மசாலா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது. அதனால ஃப்ளேமை வந்து ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு தண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தண்ணி மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் அளவு எவ்வளோ இருக்குன்னு. ஸோ ரைஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 10 மினிட்ஸ் நான் வந்து ஊற வச்சுருக்கேன். 10 மினிட்ஸ் வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். 3 கிலோ ரைஸ் இது. ஸோ 10 மினிட்ஸ் ஊற வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து தண்ணி அதில் அளவு கலக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக கலந்துக்கலாம், தப்பு இல்லை. சிக்கனே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிக்கன்லேயும் கொஞ்சம் பிரியாணி மசாலா போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த சிக்கனை வந்து இதில் போட்டுக்கணும். சிக்கன் குறைஞ்சது 1/2 ஹவராவது நீங்கள் பிரியாணி மசாலாவில் மிக்ஸ் பண்ணி வைக்கணும். பிரியாணி மசாலா, இஞ்சி, பூண்டு, விழுது இப்போ 2 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து இதில் சேர்க்கணும். ஸ்டேஜில் வந்து சிக்கனை நல்லா இந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த மசாலா கூடயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும், கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு நீங்கள் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு சும்மா லைட்டாக ஒரு கிளாஸ் வேணால் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கிறேன். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் மசாலா நல்லா அந்த சிக்கனில் பிடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் மசாலா இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கனில் நல்லா பிடிச்சிருக்கு. இதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வாட்டர் மிக்ஸ் பண்ணணும். வாட்ரு வந்து இப்போ நான் 3 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன். 3 கிலோ வந்து இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் வந்து அளவு எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து அந்த பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2.5 வருது கணக்கு. ஸோ 2.5க்கு வந்து 5 ஊற்றணும். நீங்கள் ரைஸை வந்து ஊற வைக்காமல் டைரெக்டாக வாட்டர் ஊற்றிங்கன்னா டைரெக்டாக ரைஸ் அதில் போடுற மாதிரி இருந்தால் இதில் டபுளாக போடணும். ஒரு கிளாஸ்க்கு வந்து 2 கிளாஸ் வாட்டர் ஊற்றி சேர்க்கணும். இப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ரைஸை வந்து ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அதனால் வந்து இந்த பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் லிட்டர் வந்து கம்மியாக தான் ஊற்றுறேன். ஸோ இதால் 4 சேர்த்துக்கிறேன். நான் வந்து இதில் 2.5 கப்பு வந்து ரைஸ் எடுத்தேன். ஸோ வந்து 2.5 கப்பு ரைஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 கப்பு தான் ஊற்றிருக்கேன் வாட்டர். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ அதுக்கு முன்னாடியே அடி பிடிக்காமல் இருக்க ஒரு கிளாஸ் வரை ஊற்றிருக்கேன். ஸோ அதனால் கணக்கு கரெக்டாக வரும். நீங்கள் அரிசியை ஊற வச்சிட்டிங்கன்னா 15 நிமிஷம் ஊற வச்சிட்டிங்கன்னா வந்து வாட்டர் கொஞ்சம் கம்மியாக ஊற்றுறது தான் நல்லது. ரைஸை ஊற வச்சிட்டிங்கன்னா 1க்கு 1.5 தான் ஊற்றணும் தண்ணி. இல்லை ஊற வைக்காமல் நீங்கள் டைரெக்டாக போட போகிறீங்க அப்படின்னு சொன்னால் வாட்ரு வந்து ஒரு கப்பு ரைஸ்க்கு வந்து 2 கப்பு வாட்ரு ஊற்றணும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் வந்து வாட்டரை ஊற்றிட்டு மூடி போட்டு அது கொதி வர வரைக்கும் நல்லா மூடிடணும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெமன் வந்து சேர்க்கணும். புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக பிடிக்குன்னா புளிப்பாகிடும், நல்லா இருக்காது. ஸோ ஒரே ஒரு லெமன் போதும். 3 கிலோக்கு நான் ஒரு லெமன் தான் போட்டிருக்கேன். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு சால்ட்டு மசாலா எதுவுமே வந்து ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ அது கொஞ்சம் குடிச்சு பார்த்திங்கன்னா தெரியும். நான் இப்போ கொஞ்சம் மசாலா கம்மியாக இருக்குது, மசாலா சேர்க்குறேன். சால்ட்டும் கம்மியாக இருந்துச்சு, அதனால் சால்ட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஸோ மசாலா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 50 கிராம். இதில் வந்து நான் 3 பேக்கெட் போட்டிருக்கேன்.
3 கிலோக்கு. 1 கிலோக்கு நீங்கள் ஒரு பாக்கெட் போட்டால் போதும். 1 கிலோ பிரியாணிக்கு ஒரு பாக்கெட் பார்த்தா போட்டிங்கனாலே போதும். சால்ட்டு கம்மியாக இருந்துச்சு, சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைஸ் இதில் சேர்க்கணும். கொதி வந்துட்டதில் தண்ணி கொதித்து வந்தோடனே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த ஆயிலெலாம் பார்த்திங்கன்னா மேலே தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரைஸை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ ரைஸ் எல்லாத்தையும் நீங்கள் போட்டுடலாம். ஆல்ரெடி நீங்களே பார்த்துருப்பீங்க, ரைஸ் நான் ஊற வச்சுருந்தேன் ஒரு 15 நிமிஷம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ரைஸ் எல்லாத்தையும் போட்டுட்டேன். ஸோ உப்புலாம் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொதிக்கும் போது நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும், உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. ஸோ ரைஸை வந்து கிண்டிகிட்டே இருக்கக்கூடாது. போட்டுட்டு அப்புறம் நீங்கள் வந்து இப்போ மூடி போட்டு மூடிடணும். வந்து இப்போயே நீங்கள் கிண்டி விட்டுக்கணும், அதுக்கப்புறம் கிண்டவே கூடாது. ஸ்டார்டிங்கில் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா ரைஸ் போட்ட உடனே நீங்கள் ஒரு கிண்டு வேணால் கிண்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கிண்டி விடக்கூடாது, மூடி போட்டு மூடிடணும். மூடிட்டு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்தோடனே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கணும். இன்னும் லைட்டாக கொஞ்சம் இதாகணும். மூடி போட்டு வச்சுருக்கேன் நான். திருப்பி மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வச்சுருக்கேன். ஸோ டோட்டலாக 20 நிமிஷம் வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ தண்ணியெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கனாலே தெரியும், தண்ணியெல்லாம் அந்த ரைஸ் வந்து நல்லா இழுத்துக்குச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, லைட்டாக இந்த மாதிரி சைடாக கிண்டி விடணும். கிளறி அந்த ரைஸ் அப்படியே அடியில் உள்ள ரைஸ் எடுத்து மேலே போடணும். நீங்கள் வந்து ஃபுல்லாக கிண்டி விட்டுட்டிங்கன்னா ரைஸ்லாம் உடஞ்சிரும். ஸோ பிரியாணி பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கணும். ஃபுல்லாக அந்த சைடில் மட்டும் நீங்கள் அந்த மாதிரி கிண்டணும். நீங்கள் பாட்டுக்கு சென்டரில் போட்டு நீங்கள் பாட்டுக்கு கிண்டி விட்டுட்டிங்கன்னா ஃபுல்லாக உடஞ்சிரும். அதனால் லைட்டாக அப்படி சைடாக கிண்டி விட்டுக்கணும். ஸோ கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இப்போ தம்மில் போட்டுடலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் தம்மில் போட்டுடலாம். இப்போ நான் எதுக்கு அதுக்குன்றேன்னா, நடுவில்லாம் வந்து வாட்டர் இருக்கா இல்லை கொஞ்சம் போயிடுச்சான்னு பார்க்குறதுக்காக இது பண்ணியிருக்கேன். ரைஸ் நல்லா இழுத்துக்குச்சு. ஸோ 20 மினிட்ஸில் நல்லா இழுத்துக்குச்சு ரைஸு, வாட்டர்லாம். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் தம்மில் போட்டுடலாம். இப்போ வந்து ரைஸ் வந்து 75% பாயில் ஆகிடுச்சு. ஸோ தம்மில் போட்டிங்கன்னா 25% பாயில் ஆகிடும். தம்மில் வந்து பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ் போடலாம். தம்மில் போடும்போது அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோசைக்கல் மாதிரி ஏதாவது இருந்தால் வச்சுக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில் வந்து போடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் வந்து தம்மு நல்லா சூப்பராகும். ஸோ இது மேலே நீங்கள் எதுவும் வெயிட்லாம் வைக்கணும்னு அவசியமே இல்லை. இந்த அலுமினியம் ஃபாயில் போட்டிங்கன்னா ஃபுல்லாக ஆவி வெளியே போகாது, ஃபுல்லாகவே உள்ளே அடைஞ்சிருக்கும். தம்மில் போடும்போது எப்போயுமே ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது, லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிட்டோன்னா அந்த ஆவியானது வெளியே போகவே போகாது, உள்ளே நல்லா சூப்பராக தம் ஆகிடும். தம்மாகி உங்களுக்கு ஒரு அட்டகாசமான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும். இந்த மாதிரி மூடி போட்டாச்சு. அடியில் வந்து பார்த்திங்கன்னா தோசைகள் வச்சு அது மேலே வந்து இந்த சட்டியை தூக்கி வைக்கணும். ஆல்ரெடி வச்சுட்டேன் நான். இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். மாஷா அல்லாஹ், இப்போ அட்டகாசமான பிரியாணி ரெடி. இப்போ வந்து நம்ம அடியிலேருந்து ரைஸை கொஞ்சம் லைட்டாக எடுத்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு, தண்ணியெலாம் வந்து இழுத்துக்கிச்சா, ரைஸ்லாம் வந்து ஃபுல்லாக நல்லா பாயில் ஆகி சூப்பராக வந்துருச்சா அப்படின்னு. ஸோ இப்போ நான் கிளறும் போது உங்களுக்கு தெரியும், பார்த்திங்கன்னா வாட்டர் எதுவுமே இல்லை. நல்லா அருமையான அட்டகாசமான ஒரு சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி ஏது செலிப்ரேஷனில் இங்கே நம்ம வந்து சிக்கன் பிரியாணி தான் சாப்பிட போகிறோம். இவ்வளோ எதுவும் நாங்கள் மட்டும் சாப்பிட மாட்டோம். ஸோ அக்கம்பக்கத்தில் உள்ளவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் கொடுத்து தான் சாப்பிடுவோம். ஸோ என் ஃப்ரெண்டு நாசர் வந்து துபாயில் இருக்கான், அவனால் வர முடியலையே அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன வருத்தமாக இருக்குது. துபாய்க்கு நான் கொடுத்து விடவும் முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இங்கேருந்து துபாய்க்கு போனால் ஃபைன் அடிப்பாங்க. இப்போ க்ளோஸ்அப்பில் காட்டுறோம் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் சூப்பராக வந்திருக்கு. பிகாஸ் COVID-19 சுச்சுவேஷனால் யாரும் வெளியே போக முடியாது. ஸோ இந்த வருஷம் வந்து வெளியே போக முடியாமல் ஈதோட செலிப்ரேஷன் வந்து வீட்லேயே நாங்கள் வந்து பிரியாணி செஞ்சு சாப்பிட போகிறோம். ஆல்ரெடி பிரியாணி பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. வாவ் மாஷா அல்லாஹ், இப்போ ஒரு அருமையான பிரியாணி ரெடி, சிக்கன் பிரியாணி. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இப்போ அட்டகாசமாக ஒரு சிக்கன் பிரியாணி ரெடி. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு. சாப்பிட்டு பார்த்துட்டு இப்போ நான் உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. லெக் பீஸ், சிக்கன் லெக் பீஸ் பிரியாணி எப்படி இருந்து இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்க போகிறோம். அதாவது துபாயில் வந்து இருக்கக்கூடிய எல்லா பேச்சுலர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் சமையல் தெரிஞ்சாலும், அப்படி இல்லைன்னு வைங்களேன் ஹோட்டலில் சாப்பிட்டு அல்சர் வந்து சேர்த்து போடுவீங்க. அதனால எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து சமையல் கலையை கற்றுக்கிட்டே ஆக வேண்டும்.
அதனால தான் இன்றைக்கி வந்து எப்படி பிரியாணி செய்யறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ பிரியாணி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். சிக்கன் தம் பிரியாணி. எனக்கு வந்து சமைக்கலாம் தெரியாது. ஸோ இங்கே வந்து கற்றுக்கிட்டு தான். ஏன்னா துபாயில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேச்சலரும் கண்டிப்பாக சமையல் கற்றுக்கிட்டே ஆகணும். ஹோட்டலில் வேலைக்கு ஆகணும் ஃபுட்டு. அட்டகாசமாக இருக்கு. வாவ் வாவ், அருமா அருமா, அருமையான பிரியாணி, அட்டகாசமான பிரியாணி, அடிப்பொலியான பிரியாணி. ஒரு சிக்கன் அடிப்பொலியான பிரியாணி ரெடி. ஸோ எல்லாரும் வாங்க வந்து சாப்பிட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நானே சாப்பிட்டு நானே டேஸ்ட் சொல்கிறேன் நினைக்காதீங்க. உண்மையிலே அட்டகாசமாக இருக்குது. இதில் வந்து என்ன ஒரு ப்ராப்ளம் கேட்டிங்கன்னா சால்ட்டு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ சால்ட்டு வந்து இவ்வளோ ஒன்றும் பண்ண முடியாது.